கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 4வது நாளிலே ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அழகாய் இந்த 3 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு கூட அநேக வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி நமக்கு நல்ல மாற்றங்களை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்தார். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த 4வது நாள் நாம் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுகிற ஒரு வாக்கு தத்தம், அவனுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 தனையாய் ஆண்டவர் தந்தருளினார். 2 தனையாய் ஆண்டவர் தந்தருளினார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேருக்கு கர்த்தர் ஏற்கனவே இருந்ததை விட, இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, நாம் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதான் இந்த யோபு சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த நலன், அந்த சுகம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னா, அப்ப எனக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க, எனக்கு வேலைக்காரிகள் இருந்தார்கள், எனக்கு இருந்த வேலைக்காரங்க நான் டே அப்படின்னு கூப்பிட்டா 3 பேர் 4 பேர் நின்று என்னையான்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு நான் அப்படி கூப்பிட்டா நிறைய வேலைக்காரங்க காது கேட்காதது மாதிரி போறாங்க. இப்போ நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த பலன், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் திரும்ப எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், ஏற்கனவே இருந்த சமாதானம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே, ஏற்கனவே கிடைச்ச வேலை எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே, நான் ஏற்கனவே எங்க தகப்பன் வீட்டில் இருந்தது மாதிரி எனக்கு இருந்தா பரவாயில்லையே, ஏற்கனவே இருந்த சுகம் அது எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் யோபுவுக்கு 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஏற்கனவே நீங்கள் இருந்து உங்களை விட்டு போன அந்த சந்தோஷம் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள 2 மடங்கு கடந்து வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கனம் உங்களுக்கு 2 மடங்கு வரும். நீங்கள் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ, துரத்தப்பட்டீர்களோ, அதற்கு மேலாக கர்த்தர் 2 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே நான் நம்புறேன். எஸ், நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, என் கணவனாருக்கு முன்னாடி இருந்த அந்த பலன் இருந்தா போதும் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கை கிடைச்சாலே எனக்கு போதும் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறார். அவன் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு 2 தனையாய் அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நம்மை அலங்கரிக்கிறதற்கு என்று ஆண்டவர் ஒரு நாட்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு காலத்தையே ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அலங்கரிப்பேன். இதை ஒருவேளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலை ஒருவேளை விசுவாசிக்கவே முடியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது.
நான் நம்புறேன் நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க. நீங்க யாரோ ஒருத்தர் ஏற்கனவே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனே அத மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர், கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர், யோபு போல நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏற்கனவே இருந்த நலன் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் யோபுவை கர்த்தர் அலங்கரித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு காலமே வரும், உங்களுக்கு ஒரு காலமே வரும். அந்த காலம் என்னன்னா கர்த்தர் அலங்கரிக்கிற காலம். யோபுவுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் இழந்த வைசூரியத்தை கொடுத்து கர்த்தர் அங்கீகரித்தார். உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரித்தார். ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரித்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த 100 நாட்கள் எதற்காக என்றால் தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். எஸ்தர் குப்பையிலே வாழ்ந்த அந்த மகளை கொண்டு வந்து ராஜ சமூகத்திலே அலங்கரிக்கப்பட்டது போல கர்த்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறார். சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மூலமாய் கிருபைகள் செயல்படும், உன் மூலமாய் வரங்கள் செயல்படும், உன்னை கொண்டு அற்புதத்தை நான் செய்வேன், உன் விரல்களிலே அற்புதம் நடக்கும், நான் உன்னை அலங்கரிப்பேன். ஹalleluya, ஹalleluya. என்னை அலங்கரிக்கிற கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுமா அப்பாவை பார்த்து, எஸ் ஹalleluya. வாலிப தம்பி, உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். வாலிப தங்கச்சி, உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். எங்க அப்பாவால உங்களை அலங்கரிக்க முடியாது. உங்க அப்பா உங்களை வச்சு எந்த அழகும் பார்க்க முடியாது. யோசேப்புக்கு பல வர்ண அங்கி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா இல்லை. ஆனா பரலோக தகப்பனார் இளைய குமாரனுக்கு அலங்கரிச்சது போல உங்களை கர்த்தர் அலங்கரிச்சு அழகு பார்ப்பார். ஞானம் என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். வேலை என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஆமென். ஊழியம் என்கிற அந்த அலங்காரம் நிறைய பேருக்குள்ளே வருகிறது. பேச்சு ஆற்றல் என்கிற அந்த அலங்காரம் அநேகம் பேருக்குள்ளே வருகிறது. ஹalleluya. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. கலங்காதே, கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீனப்படுத்துமே. ஹalleluya. அசுத்தத்தில் கடந்த, அலங்கோலமாய் கடந்த,
நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அலங்கரிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மை ஆண்டவரை போல நம்ம அழகுபடுத்தி நம்மளை பார்க்கறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுது, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தார். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, தாடியெல்லாம் வளர்ந்து அவனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுனுடைய சமூகத்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கத்துல ஆடுகளை காப்பாத்துறதுக்கு ஒருவேளை ரொம்ப கடினமா இருந்தாலும், ரொம்ப அப்படின்னா போர் அடிக்கிற ஒரு வேலை தான் ஆடு மேய்க்கிற வேலை. நல்ல புல்லுள்ள இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஆடுகளை நம்ம விட்டுட்டோம்னா, அந்த ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆடுகளை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்து எல்லாரையும் பார்த்து இவன் போகும்போதெல்லாம் கை தூக்கி வணக்கம் சொன்ன இந்த மனுஷன் இப்ப அலங்கோலமாய் மாற்றப்பட்டான். எகிப்திலிருந்து கிளம்பி அந்த மாமனாருடைய வீட்டுக்கு எத்ரோவனுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுக்கு கடைசியா இருந்த ஒரு ட்ரெஸ் பார்வோனுடைய ட்ரெஸ். அவன் காமிக்க விரும்பினது கூட எப்படி காமிக்க விரும்பினான்னா, தான் எகிப்திலிருந்து வந்தவன் அப்படின்றதான் அவன் காமிச்சான். அதான் அந்த பிள்ளைங்க போய் மாமனாட்ட சொல்றாங்க, எகிப்தியராகிய ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் போட முடியும்? அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? அவ்வளவுதான். அந்த ட்ரெஸ் தேஞ்சு போனதுக்கு அப்புறம், அந்த ட்ரெஸ் அழுக்கானதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்ப்பனுக்குரிய சாதாரணமான அலங்கோலமான ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு நாள் தாவீதை ராஜாவாக்கின கர்த்தர், இந்த மோசையை தலைவனாய் மாற்றின கர்த்தர், அவங்க அலங்கோலமான அந்த வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் அவங்களை என்ன பண்ணினார்னா கர்த்தர் அலங்கரிச்சார். ஃபர்ஸ்ட் வேலை கர்த்தர் அலங்கரிச்சார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில இருந்து எடுத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு இருந்த வஸ்திரம் அடிமையினுடைய வஸ்திரம். அவனுக்கு இருந்த வஸ்திரம் அங்கே தவறு செய்கிறவர்கள் போடுகிற அக்யூஸ்ட் அந்த வஸ்திரம். ஆனா வந்த உடனே அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு லாஜ வஸ்திரம், ஒரு அலங்காரம். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை இந்த 4வது நாள் உங்களை நான் பிளஸ் பண்றேன். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. சகல விதத்திலையும் தேவன் என்னை அலங்கரிக்கிறவர். அப்போ இன்னைக்கு எந்த ஜபத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை அலங்கரிக்கிறதற்கு என் தேவனால் முடியும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்களெல்லாம் அவனை பார்க்கும்போது பஞ்சத்தில் அடிபட்டவன மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா யாக்கோபு ஒரு நாடோடி இல்லை. யாக்கோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாடோடி மாதிரி. அப்படின்னா இவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்லையா, இவங்க எந்த ஊருமே இவங்களுக்கு சொந்தமான ஊர் இல்லை. அதனால இவங்களுடைய ட்ரெஸ், இவங்களுடைய சரீர தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்காது. பொதுவாகவே பாருங்களேன், ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் வெயில்ல அலைகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க கலர் ஆயிடுவாங்க. ஆனா உச்சி வெயில்ல வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கருத்து போய் உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலே இருப்பாங்க. அப்போ இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்களோடு இருக்கும்போது எப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொன்னா, அலங்கோலமா தான் இருந்தான். அப்படின்னா பார்க்கக்கூடிய தோற்றம் இல்லை. வெயில்ல கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நடந்து போய் அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படிதான் இருந்தான். ஆனா வேதம் சொல்லுது, இப்பொழுது ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் அவனை அலங்கரிச்சார். இப்ப அவனுடைய சொந்த சகோதரர்களெல்லாம் அவனை ஃபர்ஸ்ட் முறை பார்க்கும்போது அவனை கண்டுபிடிக்க முடியல. அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் யோசேப்பை எப்படி வச்சிருந்தாருன்னா, கர்த்தர் அலங்கரித்தார். அவனுடைய ஸ்டைல் மாறிடுச்சு.
அவனுடைய தோற்றம் மாறிடுச்சு, அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, அவனுடைய ட்ரெஸ் மாறிடுச்சு, அவன் இருந்த இடம் மாறிடுச்சு, அவனை சுற்றி ஒரு பெரிய அலங்காரம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு 4th டே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் அலங்கோலமான வாழ்க்கை வாழலாம், குப்பையில கிடக்கலாம், தூசியில கிடக்கலாம், கீழே கிடக்கலாம். அவனுடைய அலங்காரம் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு பாஸ்டர். அவன் எவ்வளோ அழகா இருப்பான் தெரியுமா? சின்ன வயசுல என் பிள்ளை எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா பாஸ்டர்? ஆனா என்னமோ தெரியல, இப்போ எல்லாமே அவளை விட்டு போயிருச்சு. நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணுவோம், ஆனா அப்படி இப்போ இல்லை. இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர். நான் ஃப்ரெஷ்னஸா இல்லை, நான் ஒரு பலசாலியா இல்லை, எனக்கு ஒரு அலங்காரம் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு வெறுமையா இருக்குது, எல்லாமே எனக்கு மறந்து போயிருச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என்னமோ எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், உன்னை அலங்கரிக்கிறதற்கு, நன்மையினால் அலங்கரிக்கிறது. யோசேப்பை அலங்கரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தால் உங்களை தேடி பதவி வரும், உங்களை தேடி ராஜ வஸ்திரம் தேடி வரும், உங்களை தேடி அழகு வரும், உங்களை தேடி நாற்காலி வரும். அல்லேலூயா. கைகளை தட்டி கொண்டே இருக்கும் போது ஆமென். உன்னதமானவரின் உரர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் தேவனை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவே. ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த 100 days முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே என்ன நீங்க என்ன பண்ணுங்க, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவர், என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவர், என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறது உண்மை, உங்களை அலங்கரிக்க போறது உண்மை. உங்களை சுற்றி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. எது உங்களுக்கு அலங்காரமா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த வார்த்தையை விசுவாசிக்க 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 ரதலரம் தனரஹதலரமா. என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம், என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என்னை அலங்கரிக்கிறவர் உன்னதமானவர். ஆண்டவரே என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர், என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த 8th 9th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்ததுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீம், முகத்தில் போடுற ஒரு க்ரீம் என்ன அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது ரொம்ப வருஷமா. அப்போ இந்த 10th 9th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ். அது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமமாக இருந்தால் கூட கொஞ்சம் வசதி உள்ளவங்க, கொஞ்சம் பணக்காரங்க அந்த அந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் வாங்கி வச்சுருவாங்க. ரொம்பலாம் அப்படியே அழுத்தி பிதிக்கெல்லாம் எடுத்துட மாட்டாங்க, கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி எடுத்து அப்படியே பொட்டு பொட்டு பொட்டாக வச்சு, என்னமோ தெரில, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட உடனே அவங்க கலர் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ நான் அப்படி யோசிக்கிறேன், ஒரு ஒரு பணக்கார வீடு, ஒரு கோடீஸ்வரரான வீடு. ஸோ அந்த வீட்டில் ஒரு நாள் அந்த வீட்டினுடைய கிளீனிங்காக அவங்களுடைய அந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்து போட்டு அந்த வீடை பெயிண்ட் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க வெளியே தூக்கி போட்டு அதை யாராவது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நான் ரொம்ப வறுமை, அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கிறேன். அப்போ ஒரு சாக்கு பை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் உடஞ்சதெல்லாம் நிறைய கிடச்சிச்சின்னா என்னமோ ஒரு புதையலை கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு 2 ரூபா கிடச்சிரும், 3 ரூபா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெயிண்ட் பண்ணுற வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே தாராளமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அந்த பொருளை ஒன்றொன்னா தூக்கி சாக்கில் போடும்போது ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று கிடச்சிச்சு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்னென்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை
க்ளீன் பண்ணி உள்ள இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதை நானும் கையில் எடுத்த உடனே எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தூக்கி போட்டு, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேமஸ் ஆயிடுச்சே, பசங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே சர்ச்சில், அது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிதுக்கி பார்த்தா வர மாட்டேன்னுச்சு. அப்போ வந்து மறக்கவே முடியாது, எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி சாக்கு பைக்குள்ளே போட்டுட்டு இந்த ஒரே ஒரு க்ரீம் அந்த 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 கவரை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்டேன். பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு வந்து அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அதை வந்து ரெண்டாக கத்தி வச்சு ரெண்டாக பொளந்து உள்ளே பார்த்தா நிறைய இருந்துச்சு. அது வந்து நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது, ஆனால் ரெண்டாக பொளந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ எடுத்து கண்ணாடியில் போட்டு மனசார போட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம கலர் ஆயிரும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு 2-3 மணி நேரம் தாண்டிருச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், சாணி சுமக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம். அப்போ வந்து அந்த சாணி வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டினுடைய யூரினும் அதோட சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அது உரமாக நினைப்பாங்க. அப்போ அது வந்து தண்ணி மாதிரி ஒழுகும். அப்போது அன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் அன்னைக்கே தானியை தூக்கி தலையில் வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்திலேருந்து வழியுது முழுக்க முழுக்க சரீரம் முழுவதும். அப்போ நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவால் அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என்னை அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை, முடியாது. நான் படித்த படிப்பிற்கு யாரும் என்னை அலங்கரிக்கவும் முடியாது. நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே என்னை அலங்கரிக்க முடியாது. அசுத்தம், அசிங்கம், அழகற்ற வாழ்க்கை, நாற்றமான வாழ்க்கை. ஆனால் நான் இன்றைக்கு நம்புகிறேன், அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, அவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக, அவர் அலங்கரிக்கிறவராகவே இருந்தார். அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார். அந்த தேவனைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ எந்த இடத்துல அசிங்கமா படுத்திருந்தாலும் என் முகத்தை பாருங்க பாஸ்டர், என் முகத்தை பாருங்க பாஸ்டர், எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் சரீரத்தை பாருங்க பாஸ்டர், என் உடம்ப பாருங்க பாஸ்டர், என் மனசை பாருங்க பாஸ்டர், அலங்கோலமாயிருச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யோபுவை போல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கலாம். இந்த சத்தம் எனக்காக தான் பாஸ்டர் பேசப்படுது. என் பிள்ளைய இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் மகனை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் கணவனாரை, என் மனைவியை இந்த நேரத்தில் இப்படி பார்க்கிறது எனக்கு வருத்தமா இருக்குது. சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆனா இன்றைக்கு அலங்கோலமா படுத்து கிடக்கிறத பார்த்தா, அலங்கோலமா இருக்கிறத பார்த்தா எப்படி என்னால தாங்க முடியும்? ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த 4வது நாள் உங்க பக்கத்துல வந்துட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இதோ சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அலங்கரிப்பேன். எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு தூக்கி வீசினாங்களோ, அதே சொந்தத்துக்கு முன்னாடி, அதே ஜனத்துக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து, அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து, அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டே நன்றி, இது நடக்க போகிறதற்காக நன்றி. இதோ நிறைய வாலிப தம்பிகளுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை திறக்கிறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி, எனக்கு இந்த அலங்காரம் தேவை. நீர் என்ன அலங்கரிக்கணும், நீர் என் பிள்ளைகளை அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அலங்கரிக்கிற ஒரு கர்த்தர் அவர்.
அமை ரொம்ப அழகான ஒரு பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. கரங்களை தட்டி அந்த பாடனுடைய வரிகளை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆமேன். தேவன் என் அடைக்கலமே. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். சொல்லு. அவசட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சாத்தியம் பரிசயம் கேடு, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடு, என் நம்பிக்கையும் அவர். பாடுவோம். அவர் சாட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆனா இந்த யோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நீ இழந்த அனைத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அவன் எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார், கர்த்தர் அலங்கரிச்சார். ஆனா அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் அவனுக்கு வந்துச்சு. என்ன காலம் அப்படின்னு சொன்னா, போராட்டமான ஒரு காலத்தை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். இது உனக்கு போராட்டமான காலம், இது உனக்கு போராட்டமான காலம். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த போராட்டமான ஒரு காலத்தை நம்ம நிறைய பேர் தாண்டி வருவோம். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அப்போ இந்த யோபு சொல்லுகிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கர்த்தரை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன ரெண்டத்தனையா கர்த்தரை அலங்கரிச்சாரு. ஆனா என்ன அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எந்த காலத்தை அனுமதிச்சார் அப்படின்னா, போராட்டமான ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரு. எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை சில நேரத்தில் எந்த பாதையில கர்த்தர் நடத்துவார் அப்படின்னா, ஒரு போராட்டமான ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த போராட்டமான காலத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் 6 விதம், ஒரு 6 காரியத்தை நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் தியானிக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை போராட்டமான காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போராட்டமான ஒரு காலத்துக்குள்ள போறீங்களா? ரொம்ப போராட்டமா இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியல, சத்துரு என் கூட போராடுறான், எனக்கு வித்தியாசமான போராட்டமா இருக்குது, எதுவுமே எனக்கு வாய்க்கல. ஆனா நான் நம்புறேன், இந்த போராட்ட காலம் சீக்கிரமாக முடியும். இந்த போராட்ட காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணுவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னது போல நான் நம்புகிறேன், சிலருடைய போராட்டமான காலம் முடிவிற்கு வரப்போகிறது. உங்களுடைய போராட்ட காலமான முடிவுக்கு வரும். கர்த்தர் போராடுகிற போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வருவார்.
போராட்டம் ரொம்ப நாளெல்லாம் தொடராது, ரொம்ப வருஷம் எல்லாம் தொடராது. ஆனா இந்த போராட்டமான காலகட்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாருன்னு அர்த்தம். யாரெல்லாம் நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் திருச்சபைக்கு வர்றேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஆனா எனக்கு ஒரு போராட்டமாவே இருக்குது, ரொம்ப போராட்டமா இருக்குது, நான் நம்புறேன் எவ்வளவேனும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்க வருத்தமே படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கிறாரே, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்களை அலங்கரிக்கிற ஒரு காலம் வரும். யோபுனுடைய போராட்டம் முடிவிற்கு வந்தது போல உங்களுடைய போராட்டத்தை கர்த்தர் ஒரு முடிவிற்கு வர பண்ணுவார். அந்த போராட்டம் சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து அந்த போராட்டமான காலத்தில் இந்த யோபுனுடைய ஒரு 6 விதமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, முதலாவதாக இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர். இன்னொரு 3 பாயிண்ட், இந்த போராட்டமான காலத்திலே இந்த யோபு. நான் 2 விதமான செய்தியை உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பார், இந்த போராட்டமான காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும். இந்த யோபுனுடைய புஸ்தகத்தை நான் இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த போராட்டமான காலத்துல யோபுக்கு எப்படி இருந்தார் அப்படின்றத வாசிக்கும் போது வேதத்துல நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். அந்த யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை நான் காணேன், நான் காணாதபடி அவர் ஒளிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்டமான காலத்திலே இந்த யோபு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் மறைந்திருப்பாராமா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவர் வெளிப்பிரகாரமா இருக்கிறவர் அல்ல. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே வாசிக்கும் போது, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராமா? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கிறாராமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் போராட்டமான காலத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பாராமா? ஒளிஞ்சிருப்பாராமா. ஆனா அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் கண்டிப்பாக இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனா உங்களுக்கு என்னுடைய கண்ணுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, கர்த்தர் ஒளிந்திருக்கிறார். நம்ம தேடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம உபவாசம் இருப்போம், நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களை நான் கண்டுபிடிக்க முடியல, உங்களுடைய கையை நான் கண்டுபிடிக்க முடியல, உங்க அற்புதத்தை நான் கண்டுபிடிக்க முடியல, உங்க வல்லமையை நான் கண்டுபிடிக்க முடியல. நான் அவரோ வென்றால் மறைந்திருக்கிறார், அவரோ வென்றால் ஒளிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுகிறார். இது உனக்கு போராட்ட காலம், இது உனக்கு போராட்ட காலம். இந்த போராட்ட காலத்தில் நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள், இந்த போராட்ட காலத்தில் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இங்க ஜெபம் பண்ணலாம், பின்னாடி போய் இதை பண்ணலாம், ஆனா ஒரு பதிலும் உங்களுக்கு இல்லை, ஒரு அசைவும் உங்களுக்கு இல்லை, ஒரு முகத்தையும் நீங்க பார்க்கல. காரணம் என்னன்னா, போராட்டமான காலத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்றால் கண்டிப்பாக இருக்கிறார், ஆனால் ஒளிந்திருக்கிறார். கர்த்தர் ஒளிந்திருக்கிறார். ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே பார்க்காதவராயில்லை, ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே உன்னை கைவிட்டதாக அர்த்தம் இல்லை, ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே உங்க ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று அர்த்தமில்லை. ஒளிந்திருக்கிற ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் முன்பாக தோன்றி அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தது போல நான் நம்புகிறேன் உங்கள் போராட்ட காலம் முடிவிற்கு வரும். போராட்ட காலம் முடிவிற்கு வரும். அன்றைக்கு ஒளிந்திருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் முகமுகமாய் பார்ப்பீர்கள், முகமுகமாய் பார்ப்பீர்கள். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை எழுப்பத்தக்கவன் யார்? அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை எழுப்பத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா.
சில நேரத்தில் ஆண்டவர் ஒளிஞ்சிருக்கிறத குறித்து நீங்க சந்தேகமே படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் எப்படி இருப்பாருன்னா, கர்த்தர் வெளிப்படையா அவரை காமிக்க மாட்டார். அவர் எப்படிதான் இருப்பாருன்னா, அவர் ஒளிஞ்சு மறைந்திருப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுவார். ஒருவேளை இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த பாதையில நீங்க கடந்து போகாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பாதை உங்க வாழ்க்கையில சீக்கிரமாய் கர்த்தர் அனுமதிப்பார். காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்கணும்னு கர்த்தர் முடிவெடுத்திருக்கிறார். கர்த்தரை அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற ஒரு பாதை போராட்டமான பாதை, ரொம்ப போராட்டமான காலம். இந்த போராட்டமான காலத்திலே இந்த யோபு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கர்த்தர் மறைந்திருக்கிறார். ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார்ன்றதுக்காக விட்டுறாதீங்க. ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார்ன்றதுக்காக ஜோம் பண்ணாம இருக்காதீங்க. ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார்ன்றதுக்காக ஏற்கனவே இருக்கிற விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. அவர் மறைஞ்சிருக்கிறாரே தவிர அவர் மறைந்து போனவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவரும் அவர் இருந்தவரும் அவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் ஒளிந்திருக்கிறார். யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒளிஞ்சிருக்கிறார். பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர். என் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒளிச்சிட்டு இருக்காரு. நான் என்னமோ கத்துறேன், ஜோம் பண்றேன், எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், ஆனா எந்த பதிலுமே இல்லை. இருக்கிறாரா இல்லையான்னே தெரியல, பார்க்கவே முடியல. ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, ஒரு பதில் சொல்லக்கூடாதா? அமைதியா இருக்கிறார் பாஸ்டர், தெரியாம இருக்கிறார் பாஸ்டர், மறைஞ்சிருக்கிறார் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபு ஒன்றை கண்டுபிடித்தான், என் ஆண்டவர் மறைஞ்சிருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. என் ஆண்டவர் மறைஞ்சிருந்தாலும் என்ன அவர் கைவிட மாட்டாரு. அவர் மறைந்திருக்கிற ஆண்டவர், ஆனால் மறுபடியும் என்னை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என் காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். நீரே என்னை காண்பவர், நீரே என்னை சொல்லுவோம். இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியின் ஆலித்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியின் ஆலித்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். கைகளை மேல தட்டி அவரே பாடுவோம். இயேசுவே இயேசுவே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் கைகளை மேல் அவரே
இயேசுவே விடுதலை விடுதலை விடுதலை. இயேசுவே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஹalleluya. சோ போராட்டமான காலத்துல ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது. ஆண்டவர் எப்படி இருப்பானாமா? நம்முடைய போராட்டமான காலத்துல கர்த்தர் மறைஞ்சிருப்பார். யோசேப்புக்கு ஒரு போராட்டமான காலம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அவங்க அப்பாவனுடைய சமூகத்துல ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டா ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த யோசேப்புக்கு ஃபர்ஸ்ட் போராட்டமான காலம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, அவன் தூரத்துல இருந்து வரும்போது அவங்க சகோதரர்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் இவனை பிடிச்சி நம்ம கொன்றுவோம்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. குழியில போடும்போது கர்த்தர் பார்க்கவே இல்லை, கர்த்தர் மறைஞ்சிருக்கிறாரு. எகிப்தியருடைய கையில விற்கும் போது ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் ஆண்டவர் தென்படவே இல்லை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில ஆண்டவர் தென்படவே இல்லை. ஆனா மறைஞ்சிருக்கிற ஆண்டவர் யோசேப்புனுடைய போராட்ட காலம் முடிவிற்கு வரப்போகுது. அவன் போராடுற நாள் முடிவுக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு அவனுக்கு அலங்கரிக்கிற காலம் வருது. அந்த அலங்கரிக்கிற காலம் வரும்போது கர்த்தர் முன்னாடி வந்து நின்று, நான் தான் உன்னை நடத்தினேன், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் உன்னை போஷித்தேன், நான் உன்னை காப்பாற்றினேன். ஹalleluya. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இது உனக்கு போராட்ட காலம், இது உங்களுக்கு போராட்ட காலம். இந்த காலத்துல கர்த்தர் மறைஞ்சிருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா அவருடைய 7 கண்களும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு தான் இருக்குது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்க ஜெபத்தை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். என் போராட்டத்தின் காலத்துல கர்த்தர் எனக்கு மறைஞ்சிருந்தாலும், நான் பார்க்க முடியாட்டாலும் அவரால் என்ன பார்க்க முடியும். ஹalleluya. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால் அவரை பார்க்க முடியாட்டாலும், உங்களால் அவரை பார்க்க முடியாட்டாலும் அவருக்கு, அவருடைய கண்ணுக்கு உங்களை யாரும் மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய கண்ணு உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்க பார்க்காட்டாலும் அவருடைய கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்க நினைக்காட்டாலும் அவர் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஓ, நீங்க ஜெபிக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. லாத்தான் மோராபா தேலாரா லிஹாரா தாராபா வல்லமை 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 இறங்கட்டும். உங்க வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே இந்த அசைவு எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. என் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துறதுக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹalleluya. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபு போராட்ட காலத்துல இந்த ஆண்டவர் அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இவனை கர்த்தர் சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை. அப்படின்னா பிசாசு பூமி எங்கும் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் போது, நீங்க 2வது அதிகாரத்துல வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன், நிற்கும் போது அந்த சாத்தான் கர்த்தரிடத்துல பர்மிஷன் கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ
அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டான். ஹலோ, கவனிங்க, போராட்டமான ஒரு காலம் ஆரம்பிக்குது. இது உனக்கு போராட்ட காலம். இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, நம்பர் 1 போராட்ட காலத்துல ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த யோபுவை பிசாசுனுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். பிசாசுனுடைய கையில ஆண்டவர் கொடுத்துட்டார். பிசாசுனுடைய கையில கொடுத்தா இந்த பிசாசு சும்மா விடுமா? சும்மா விடுமா? ஈவு இறக்கம் எல்லாம் பார்க்காது. நீங்க லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை நீங்க வாசிக்க முடியும். லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் அவனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சாமா. இந்த பிசாச பன்றிகள் கூட்டத்துக்கு போன்னு சொன்ன உடனே இந்த பன்றிகளால தாங்க முடியாம அத்தனையும் கடல்ல குதிச்சு சூசைட் பண்ணிருச்சாமா. அப்போ இந்த மனுஷனுக்குள்ள அந்த அந்த அவ்வளவு பிசாசு எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். கல்லை எடுத்து தன்னுடைய தலைமையிலே அடிச்சுக்கிட்டான். தனக்கு ரத்தம் வருது, ஆனா வலிக்கல. தனக்கு எலும்பு உடையுது, அவனுக்கு வலிக்கல. இது யார் அப்படின்னா, பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. சில நேரத்துல ஆண்டவர் உங்களுடைய போராட்டமான காலத்துல கர்த்தர் யாருடைய கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா, சில நேரத்துல பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்து இவன் சோதிச்சு எல்லாத்தையுமே இழந்துட்டான். இப்போ இவன் சரீரம் மட்டும்தான் இருக்குது. திரும்பியும் இந்த பிசாசுக்கு திருப்தி ஆகல. போய் பிசாசுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நிக்குது. எல்லாத்தையும் ஓகே. அவன் உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, நீ என்ன பண்ணிக்கோ, இன்னும் அவனுடைய சரீரத்தை வேணா நீ தொட்டுக்கோ, ஆனா அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்கிறதற்கு உனக்கு பெர்மிஷன் தர மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளையே, போராட்டமான காலத்துல சில நேரத்துல சத்துருடைய கையில ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்பாரு. ஆனா எது மட்டும் மிச்சம் இருக்கும்னா, ஜீவன் மட்டும் மிச்சம் இருக்கும். ஜீவனை மட்டும் கர்த்தர் அவன் கையில கொடுக்க மாட்டாரு. ஒன்னு நினைச்சுக்குங்க, எல்லாமே உங்களை விட்டு போய் வெறும் உயிர் மட்டும் இருக்கா, வெறும் ஜீவன் மட்டும்தான் இருக்கு பாஸ்டர், மற்றபடி நான் நடைபெணும், வேற எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? அந்த ஜீவன் மட்டும் இருந்தாலே போதும். அந்த ஒரு ஜீவன் மறுபடியும் யோபு இழந்து போன அத்தனையும் அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தாரா இல்லையா? இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பிசாசுனுடைய கையில ஆண்டவர் ஒரு போராட்டமான காலத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால நீங்க எல்லாத்தையுமே இழந்து வெறும் ஜீரோவாக்கப்பட்டு உங்களுடைய ஜீவன் மட்டும் இருக்கலாம். ஜீவன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு, உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு, வேற எல்லாமே போயிருச்சு, வேற எல்லாமே போயிடுச்சு. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தருக்கு அந்த ஜீவனை கூட கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனுடைய எலும்பு வரைக்கும் வலிக்குது, அவனுடைய நரம்பு வலிக்குது, அவனுடைய முடிய தொட்டா வலிக்குது, அவன் காலுடைய விரலை தொட்டா வலிக்குது, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. வேதம் சொல்லுது, ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தானாமா. சாம்பல்ல வலி கொடுமை தாங்க முடியாத வலி. இந்த அக்கி அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது. சிலர் அந்த பாதையில கடந்து போய்ப்பீங்க. இந்த சரீரத்திலே இருக்கிறதுலே இந்த அக்கி அப்படின்ற அந்த வியாதி கொடுமையான வலி. அந்த வலி பிரசவ வலியோட பெரிய வலியா இருக்கும் அந்த அக்கி உங்களுக்கு. அந்த மாதிரி அது ஒரு புண்ணு 2 புண்ணு தான் வரும். ஆனா இவனுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு. அவ்வளோ உயிர் கிடக்குது. அப்படியே அந்த நாக்குல தண்ணி போட்டுனா அந்த உயிர் மட்டும் கிடக்குது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த உயிரை மட்டும் அழகா பத்திரப்படுத்திட்டே இருந்தாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்க நிறைய பேருடைய கர்த்தர் எல்லாம் உங்களை விட்டு போகும்போது கர்த்தர் அமைதியா இருக்காரு. பிள்ளை போச்சு, அமைதியா இருந்தாரு. சொத்து போயிடுச்சு, அமைதியா இருந்தாரு. உங்களுடைய மரியாதை போச்சு, கர்த்தர் அமைதியா இருந்தாரு. உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க போனாங்க, கர்த்தர் அமைதியா இருந்துச்சு. எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்துலயும் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் தான் இருக்குதுன்னா, உயிர் மட்டும் தான் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதையும் எடுத்துட வேண்டியதானே, இதை எதுக்கு வச்சிருக்கிறீங்க, இது இருக்கிறதுனால தானே நான் நடப்பினமா அலைய வேண்டியது இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நோக்கத்தோட தான் நான் வச்சிருக்கிறேன்.
ஒரு தீர்மானத்தோட தான் வச்சிருக்கிறேன். உன்னுடைய உயிரை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்காததுக்கு ஒரு காரணம் உண்டு பிரதர். உங்க உயிரை கொடுக்காததுக்கு ஒரு காரணம் உண்டு. எத்தனை ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு, எத்தனை மரண தருவாயிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு. நீங்க செத்து போக வேண்டியவங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. காரணம் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா மறுபடியும் உங்களை நிறுத்துவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுப்புவாரு. இந்த யோபுனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆனால் உன்னுடைய ஜீவன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் வரும், திரும்ப ஒரு அலங்காரம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இது உனக்கு போராட்ட காலம், இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கர்த்தர் மறைஞ்சிருக்கிறார். நம்பர் 2 ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அவனை இன்னொருத்தருடைய கையில என்ன பண்றார் அப்படின்னா ஒப்பு கொடுக்கிறார். நீங்க தண்டிச்சா பரவாயில்லையே, ஒரு பையன் திருடிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷன் திருடிட்டு இருக்கிற அந்த மனுஷனை திருட்டுல கண்டுபிடிச்சு ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா ஊர்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவனை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பிடிச்சு வச்சு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாங்க, நீங்க தண்டிக்கிறீங்களா நான் தண்டிக்கவா, நீங்க அடிக்கிறீங்களா நான் அடிக்கவா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அடிக்க வேண்டாம், யார் அடிக்கிறா, நான் அடிப்போம். அப்போ அம்மா அப்பா கொண்டு போய் அந்த பிள்ளைய தண்டிப்பாங்க. ஆனா அந்த தண்டனையிலே ஒரு அன்பு இருக்கும். ஆனா உலகத்தானுடைய கையில தண்டிக்க கொடுத்தா கண்டிப்பா அவனுக்கு என்ன இருக்காதுன்னா ஈவு இறக்கம் இருக்காது, அவன் சாகிற வரைக்கும். அதுதான் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்த ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்றாங்க, இத பாருங்க, நீங்க தண்டிக்கிறீங்களா நான் தண்டிக்கட்டுமா, நீங்க தண்டிக்கிறாங்களா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா நீங்க யாரும் தண்டிக்க வேண்டாம், நீங்க தண்டிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு உள்ள உரிமை இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் கிளம்பி இருங்க, தண்டிக்க வேண்டாம்னு சொல்றாரு, நான் தண்டிச்சுக்கிறேன்றாரு. ஆனா என்னுடைய ஆண்டவருடைய தண்டனை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவளை அடிக்கல, உதைக்கல, காயப்படுத்தல, நீ போ இனி பாவம் செய்யாது. அப்போ யோபு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க தண்டிச்சா என்ன, நீங்க தண்டிச்சிருக்கலாம்ல, நீங்க என்ன அடிச்சிருக்கலாம்ல, நீங்க என்ன உதைச்சிருக்கலாம்ல, நீங்க எனக்கு உள்ளே வச்சு பண்ணுவீங்கல்ல, இப்படி பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்தீங்களே. இன்னொன்னு, இவனை ஆண்டவர் பிசாசுனுடைய கையில மட்டும் ஒப்பு கொடுக்கல, யாரு கையிலையும் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா மனுஷங்க கையிலையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ஹலோ, உங்களுக்கு போராட்டமான காலத்துல கர்த்தர் சில நேரத்துல யாருடைய கையிலையும் உங்களை ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க. யோபுனுடைய சிநேகிதர்கள் அங்கேருந்து தூரத்தில் அவனை பார்த்த உடனே அவனுடைய உரு தெரியாம இருக்கிறத பார்த்து சத்தமிட்டு அழுதார்களாமா. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஐயோ அவனுக்கு வந்த தீங்கு நிமித்தம் அவனை அழுதாங்க. 7 நாள் அவனோடு கூட துக்கம் கொண்டாடி வருத்தத்தோட உட்கார்ந்தாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம. ஆனா 7 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா எழும்ப ஆரம்பிச்சான். என்ன சொல்றான் தெரியுமா? நீ பெருமையான ஆளா தான் இருந்திருப்ப, நீ அப்படிதான் இருந்திருப்ப, நீ இப்படிதான் இருந்திருப்ப. இவன் சொல்றான், தாங்க முடியலடா, நீங்க இதுக்கு என்ன பார்க்காம இருந்தா கூட பரவாயில்லடா, எதுக்கு என்ன கவனிச்சிங்க? ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் போராட்டமான காலத்துல சிலரை யாருடைய கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த 9ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு மேரேஜுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த மேரேஜுக்காக போகும்போது நிறைய போதகர்கள் அந்த மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் என்னுடைய பக்கத்தில் ஒரு போதகர் உட்காந்துருந்தார். அப்போ அவரை டக்குன்னு நான் பார்த்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் என் கையை கொடுத்துட்டு சொன்னார், அவருடைய பேரை சொல்லி நான் தான் தெரியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு உடனே நான் சொன்னேன், எனக்கு நல்லா தெரியும், உங்களை நான் பார்த்துருக்குறேன், நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், உங்கள் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 2004 2004வது வருஷத்தில் காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியார் கூப்பிடப்பட்டிருந்தார். அந்த பிரசங்கியாருடைய நோட்டீஸ் ஜாய் வெஸ்லி அம்மா வெஸ்லி ஐயாவுடைய கையில் கிடைக்குது. உடனே அவங்க என்னிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, நம்ம இன்னைக்கு மீட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்போ ரொம்ப சிக்கா இருக்கேன்,
மஞ்சக்காமால ரொம்ப அதிகமாக இருக்குது, மன அளவில் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனை போல இருக்கிறேன். போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் போயாச்சு. அந்த மீட்டிங்கில் அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவருக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு சேரை போட்டு அவரை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ முடித்த உடனே பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கடைசியாக இந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க, கட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நிறைய பேர் போனாங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் பின்னாடி எழும்பவே முடியாமல் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறேன். என்ன அம்மா அப்பா 2 பேரும் ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை எனக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை பிசாசு பிடிச்சிருக்குமோ, எனக்குள்ள செய்வனை இருக்குமோ அப்படின்னு எனக்கும் ஒரு சந்தேகம். அப்போ நான் பின்னாடி போய் இருக்கேன். அந்த ப்ரேயர் முடித்த உடனே எல்லாரும் கடைசி அந்த பாஸ்டருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கூட்டு வரோம் அப்படின்னு. உடனே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஊழியம் செய்த ஒரு தம்பி, பைபிள் காலேஜ் முடித்த ஒரு தம்பி இப்போ ரொம்ப உடஞ்சு போய் பிசாசு பிடிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு செய்வினையில் அகப்பட்டு இப்போ ஊழியம் எதுவுமே பண்ண முடியாமல் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறான், அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சில் இருக்கிற ஒரு 10-15 சிஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. எல்லாரும் ரவுண்டு கட்டி கையை கோர்த்து பிடிச்சி என்ன சென்டரில் நிற்க வச்சு அப்படியே அத்தனை பேரும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. இயேசுவே, இயேசுவின் நாமத்தினால இந்த பையனுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே போகட்டும், கிரியை வெளியே போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு சந்தோஷமா அத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் மட்டும் பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்துட்டு உனக்கு உனக்கு ஏதாவது வாந்தி வர்றது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னாரு. திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவருக்கே என்ன தோணுச்சுன்னு தெரில, ஒரு சிஸ்டரை பார்த்து பாத்ரூமில் இருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே அவங்க பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா அவர் நேர்மையான தலையில் பிடிச்சிட்டாரு. தலையில் பிடிச்சி குமிச்சிட்டு, இயேசுவின் நாமத்தினால எடு வாந்தி, வெளியே வா, வெளியே வா. எனக்கு அவருக்கு தெரியும், அவர் ஜெபம் பண்றாரு, அது தப்பு இல்லை. அவர் ஒருவேளை எனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா என்னுடைய மனசு அந்த இடத்துல உடஞ்சிச்சு பாருங்க. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனா இருந்து சென்னையில் 150 பேர் இருந்த ஒரு திருச்சபையை நடத்தி திருச்சியில் 200 பேர் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்து எதுவுமே இல்லாம ஒரு பிசாசு பிடிச்சவன மாதிரி தலையை குமிச்சு நீ வாந்தி எடு அப்படின்ற அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு பிசாசு இல்லை பாஸ்டர், எனக்கு செய்வன எதுவுமே இல்லை பாஸ்டர் அப்படின்ற ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு போராட்ட காலம், அது எனக்கு போராட்ட காலம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா மனுஷன் என்ன விளையாண்டாலும் அவர் வேணும்னு செய்யல, அவர் வேணும்னு செய்கிறவர் அல்ல. என் மேல பாசம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் செஞ்சாங்க. ஆனா என் மனசு ஃபீல் பண்ணுது, அவங்க கையில் அப்படியே ஒப்பு கொடுத்தார். ஸோ 9ஆம் தேதி அந்த கல்யாணத்தில் அந்த பாஸ்டர் என் கையை பிடிச்சி, என்ன உங்களுக்கு தெரியுதா என் பேர் இதுதான்னு சொல்லும்போது நான் அன்னைக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போராட்டமான ஒரு காலம், ஆண்டவர் மறைஞ்சிருந்த ஒரு காலம், ஆண்டவர் மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்த காலம். இவங்க நன்மை செய்யறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தேற்றுறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா இந்த யோபு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கிறதுனால நல்லது பேச வந்தவனும் திட்டுறான் பாருங்களேன், ஆறுதல் சொல்ல வந்தவனும் காயப்படுத்துறான் பாருங்களேன், அவனை நல்லா ஜெபம் பண்ணி காப்பாத்தணும்னு வந்தவன் கூட அவனுக்கு விரோதமா பேசுறான் பாருங்களேன். ஆண்டவர் அதான் கடைசியில சொல்லும் போது சொல்றாரு, எப்பா என் மகனாகிய யோபு பேசுறது மாதிரி நீங்க பேசலப்பா, நீங்க நிதானமா பேசலப்பா, நீங்க நிதானமா பேசல. எப்படிப்பா தோணுது உனக்கு? நான் இவ்வளவு நிலைமையில இருக்கிறேனே, இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேனே, இந்த நேரத்துல நீ இப்படி சொல்ல தேவையா? இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருன்னு சொல்ல தேவையா? இந்த நேரத்துல நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்ல தேவையா? நிறைய நேரத்துல ஆண்டவர் போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது நிறைய மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நல்லா நினைச்சுக்குங்க, அந்த போராட்டமான காலம் முடிஞ்சு அலங்கரிக்கிற காலம் வரும்போது எந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தாரோ அந்த மனுஷன் குடும்பத்தோட உங்க கையில ஒரு பதார்த்தத்தை கொடுத்து, ஒரு கிஃப்ட கொடுத்து, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க போராட்டமான காலம் சீக்கிரம் முடியும்.
அது முடிவிற்கு வரும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்ட காலம். ஆனா இந்த போராட்ட காலம் உனக்கு முடிவிற்கு வரும். அப்பொழுது நீ யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டாயோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி அவர்களுடைய நாவு உன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். வாக்கு தத்தங்கள் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அல்லவா? ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே என் வாழ்வில் நிறைவேறும். இப்ப கைகளை தட்டி ஆமென் ஆமென் சொல்லும் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் விசுவாசத்தோடு ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது கூட பரவாயில்ல. யார் பேசுறா? ஹலோ, யார் பேசுறாங்க? அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. வேதம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும். வேதமே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வேதம் வந்து வெளி தோற்றத்தை வச்சு சாட்சி. ஆண்டவரிடத்திலே சாட்சியை பெற்ற ஒரு மனுஷனை இப்போ போராட்டமான காலத்துல யார் திட்டுறா? ஹலோ சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனே, தாயே, உங்களுக்கு போராட்டமான ஒரு காலத்துக்குள்ள நீங்க போவீங்கன்னா ரோட்ல போற குறைக்காத நாய் கூட நம்மளை பார்த்து குலைக்கும். ஹலோ, அதுக்கு குலைக்கிறதுக்கே தெரியாது, அது குலைச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா நீங்க ரோட்ல நடக்கும்போது அந்த ஓனரே சொல்லுவாரு, இந்த நாய் யாரை பார்த்தாலும் சத்தம் போடாது, ஆனா உங்களை பார்த்து என்னமோ சத்தம் போடுது. அப்படி சொன்னாலே நீங்க நினைச்சுக்க வேண்டியதான், நீங்க எந்த காலத்துல போயிட்டு இருக்கீங்கன்னா. ஹலோ, யார என்ன ஏன் பாச திட்டுறாங்க? எனக்கு எதுக்கு இப்படி பேசுறாங்க? நான் என்ன பண்ணினேன்? நான் என்ன செஞ்சேன்? இவெல்லாம் பேசுறான், இந்த மனுஷன் எல்லாம் பேசுறாங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்ட இவங்க பேசுறாங்க, உதவி பெற்ற இவங்க பேசுறாங்க. இவங்க பேசலாமா பாஸ்டர்? ஆனா போராட்டமான காலத்துல என்னுடைய ஆண்டவர் யோபுவை எப்படி நடத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒப்பு கொடுத்துட்டாரு. பிசாஸ் கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, மனுஷன் கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை அப்படிதான் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. சத்துருடைய கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, மனுஷனுடைய கையிலையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, இது கொஞ்ச நாள் தான், இது கொஞ்ச நாள் தான், இது கொஞ்ச நாள் தான். இந்த மனுஷனுடைய நாவை கத்தர் கட்டி போடுவார், இந்த சத்துருடைய பலத்தை கத்தர் அடக்குவார். இது முடியும். இந்த போராட்டமான காலம் உங்களுக்கு முடியும். இந்த போராட்டமான காலத்தை கத்தர் முடிய பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் வந்து இந்த யோபுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். நம்பர் 3, மூன்றாவது,
போராட்டமான காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை சோதிப்பார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சோதிப்பார். ஆண்டவர் உங்களை சோதிப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சோதிப்பார். ஆனா நீங்க என்னவா விளங்கணும் அப்படின்னு சொன்னா, போராட்டமான காலத்துல நீங்க பொன்னா விளங்கணும். போராட்டமான காலத்துல நீங்க பொன்னா விளங்கணும். யோபு சாதாரணமான காலத்துல மட்டும் பொன்னா விளங்கல்ல, போராட்டமான காலத்துல பொன்னாய் விளங்கினான். யோசேப்பு சாதாரணமான காலத்துல பொன்னா விளங்கல்ல, போராட்டமான காலத்துல பொன்னாய் விளங்கினான். உங்களுக்கு போராட்ட காலம் என்று ஒன்றை கர்த்தர் அனுமதித்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, உங்களை சோதிப்பார். என் பிள்ளை இதுல என்ன தூசிக்கிறானா, இதுல சாட்சியா நிக்கிறானா, இதுல நல்லா இருக்கிறானா, இதுல பரிசுத்தமா வாழ்றானா, இந்த நேரத்துல என்ன விட்டுட்டு போகாம இருக்கிறானா, முதல்ல மாதிரி என்ன நேசிக்கிறானா, இப்படி கர்த்தர் எதிர்பார்ப்பார். கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆனா நீங்க ஒரு முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பொன்னாக பொன்னாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கிட்டத்தட்ட 9 months 9 மாதம் நான் ஒரு போராட்டமான சூழ்நிலை கடந்து போகும்போது இதே போலதான் நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் கூட ஆண்டவரை தூசிச்சதில்லை. ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டதில்லை. ஒரு நாள் கூட தற்கொலை பண்ணணும்னு சொன்னதில்லை. ஒரு நாள் கூட ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்கன்னு கேட்டதே இல்லை. அந்த சோதனையினுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கர்த்தர் பொன்னாக பொன்னாக என்னை பொன்னாய் விளங்க பண்ணினார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே இந்த போராட்டமான காலத்துல உன்னை நான் சோதிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய சோதனையின் காலம் இது. போராட்டத்தின் காலம் மட்டும் இல்ல, உன்னை சோதிப்பதற்காக வைத்திருக்கிற காலம். ஆனா ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாரு. பிசாசனிடத்துல போய் சொல்றாரு, என் பிள்ளை இப்ப நான் சோதிப்பேன், என் பிள்ளை பொன்னாக தான் விளங்குவான், என் பிள்ளை கண்டிப்பா இந்த இடத்துல என்ன தூசிக்க மாட்டான், இந்த பிள்ளை சாட்சியா நிப்பான்னு சொல்லி சத்துருடத்துல கர்த்தர் பேசுறாரு. உங்களை வச்சு கர்த்தர் பிசாசனிடத்துல டீல் பண்றாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு சகோதரனுக்காக சகோதரிக்காய் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே பிசாசு கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் பிசாசு வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவனை சோதிங்க, அவன் பொன்னா விளங்குறானான்னு பார்த்துக்கிறேன்னு ஏசப்பாட்ட சொல்றான். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் ஏன் மகன், அவன் ஏன் பிள்ளை, நீ என்னதான் சோதிச்சாலும் என் பிள்ளை இந்த சோதனையில பொன்னாதான் விளங்குவான் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சவால் விடுறாரு. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க கையை மேல உயர்த்தி, எஸ் இந்த சோதனையில நான் உங்களை விட மாட்டேன்னு சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, உங்களை விட மாட்டோம். சொல்லுங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். சொந்தக்காரங்க திட்டட்டும் பரவாயில்ல ஆண்டவரே, தீமை வரட்டும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமா நான் வாழ்வேன், உமக்கு உண்மையா வாழ்வேன். மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுங்க. நிச்சயித்திருக்கிறேன். லாதானா மாரா ஹதலா ரோதாராலா லித்தானா மோராலா தாராலா லபதர ஹதரலரமா லோதன ரமதன ரஹதலரமா. உறுதியாய் பற்றிக்கொள், விடாபிடியாய் பற்றிக்கொள். அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பாதே. கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயித்து முன்னேறு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு போறான், சத்துரு வெட்கப்பட்டு போறான். ஆண்டவர் உங்களை குறித்து சத்துருடத்துல சொன்ன அந்த சவாலை
உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. போராட்டமான காலத்துல ஆண்டவர் சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது, மனுஷங்க கையில ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல, நான் விட்டு தர மாட்டேன். அவர் என்ன டெஸ்ட் பண்ணும் போது அவர் என்ன பண்றாரு? நீங்க சுத்த தங்கமா அப்படின்னு கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. எப்படி டெஸ்ட் பண்றாரு? ஹலோ, அவர் என்னை சோதித்த பிறகு, அவர் என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு பிசாசுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது சுத்த பொண்ணா டூப்ளிகேட்டான சந்தேகமா இருக்குது. ஆண்டவரிடத்துல போய் பிசாசு அதான் சொல்றான், உன் பையன் யோபு சுத்த தங்கம்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் ஒரு அக்கினியை மட்டும் கொடுத்து அவனை எரிய வைங்க, அவன் சுத்த தங்கமா டூப்ளிகேட் தங்கமான்னு இப்ப தெரியும்னு பிசாசு போய் ஏசப்பாட்ட சொல்றான். ஏசப்பாட்ட சொல்லி முடிச்ச உடனே போராட்டம் ஆரம்பிக்குது. உடனே ஏசப்பா சொல்றாரு, நான் எதுக்கு டெஸ்ட் பண்ணணும், நீயே கேட்கல. அதான் அவர் டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 50 டிகிரியில செட் பண்ணியிருப்பாரு. இவன் செட் பண்ணனா 7 மடங்கு அக்னியில தானே சோதிப்பான். ஏன்னா சுத்த தங்கமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்ல. இவன் கையில கொடுத்த உடனே இவனுக்கு ஒரே ஜாலி ஆயிருச்சு. என் கையிலே கொடுத்துட்டீங்களா அவனை, இப்ப பாருங்க நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சு உடம்புல வியாதி வரைக்கும் கொண்டு வந்து யோபு சொல்கிறான், என் எலும்பு கூட வலிக்குதுன்னு சொல்றான். அந்த அளவிற்கு சோதனையை கொடுத்ததுக்கு அப்புறமும் யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நானாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு, பிசாசு சோதிக்கிறான்னு யோபுக்கு தெரியல, ஆனா இயேசு சோதிக்கிறாருன்னு அவர் நினைச்சிட்டான். அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பொருத்தனை எடுக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க எப்படி விளங்கணும்? எதுல நீங்க பொன்னா விளங்கணும்? உபத்திரவத்துல, போராட்டத்துல நீங்க பொன்னா விளங்கணும். நான் இந்த பலிபீடத்தில் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே நான் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு இந்த திருச்சபையில இத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பாதையை நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த பாதை என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பாதைக்குள்ளாக ஆண்டவர் என்ன அழைச்சு போயிருக்கிறாரு. அந்த பாதைக்குள்ளாக கர்த்தர் என்ன டெஸ்ட் பண்ணும் போது முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஒப்பு கொடுத்து நின்னதுனால இன்றைக்கு அவர் அலங்கரிக்கிறதை என் கண்ணு பார்க்குது. உங்களுக்கு அது செய்யாம இருப்பாரா? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் யோபுவினிடத்துல சிலதை எதிர்பார்த்தார். வேகமாய் சொல்லி உங்களுக்கு கடந்து போறேன். ஒன்னு, நம்பர் 1, நீங்க யோபு 42ஆம் அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிங்க. 7வது 8வது வசனம் 42:7. இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹலோ, நல்லா கவனிச்சுக்குங்க. ஆண்டவர் போராட்டமான பாதையில உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டமான காலத்துல நாம் விசுவாசமான வார்த்தையை பேசணும். பிரதர், நீங்க ஒரு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கீங்களா? சிஸ்டர், நீங்க ஒரு போராட்டமான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறாரா? இது உனக்கு போராட்ட காலம். அந்த போராட்ட காலத்துல எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்குதா? ஆனா இந்த யோபு செஞ்சது என்ன தெரியுமா? அவனுடைய வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, விசுவாசமான வார்த்தை, ஃபெய்த்தான வார்த்தை. நான் போகும் வழி அவர் அறிவார் என்கிற ஃபெய்த்தான வார்த்தை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்கிற வார்த்தை. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். கர்த்தர் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம், இந்த பலவீனத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த அவமானத்திற்காக
ஸ்தோத்திரம், இந்த இழப்பிற்காக ஸ்தோத்திரம், இந்த வேதனைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒண்ணு தெரியும். நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எனக்கு நிழலா இருக்கிறார். நான் போராட்டமான பாதையில கண்டிப்பா நான் எப்படி பேச மாட்டேன்னா அவிசுவாசமா நான் பேச போறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசமா? எத்தனை பேர் விசுவாசமா? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவர்னு சொல்லுங்க, நீர் பெரியவர்னு சொல்லுங்க. இந்த சூழ்நிலையை நீர் மாற்றுவீர்னு எனக்கு தெரியும். இந்த பாதை எனக்கு மாறும்னு தெரியும். நான் நிற்பேன் எனக்கு தெரியும். நீர் என்னை எழுப்புவீர் எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக சாட்சியா வாழுவேன், நான் ஓடுவேன். நீர் என்னை எழுப்பி நிறுத்துவீர். ஒரு நாள் நான் தலை குனிஞ்ச அதே தெருவில் என் தலையை நிமிர பண்ணுவீர். ஒரு நாள் அதே இடத்துல நீர் என்னை அலங்கரிப்பீர். சொல்லுங்க, நீர் எனக்கு தருவீர், நீர் எனக்கு தருவீர். அந்த விசுவாசமான வார்த்தையை பேசுங்க. நான் என்னுடைய இருதயம் சந்தோஷப்படும். அன்னாளுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது மாதிரி என்னுடைய இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. இது உனக்கு போராட்ட காலம். இந்த போராட்ட காலத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தா கூட, வீட்டில் படுத்திருந்தா கூட, அப்படியே ரொம்ப மனசு உடைஞ்சா கூட வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும் அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க, அவிசுவாசமான வார்த்தை வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. எப்படி இந்த யோபுவால பேச முடியுது? எப்படி பேச முடியுது? நீங்க யோபுனுடைய மனைவி மாதிரி இருக்கக்கூடாது, யோபு மாதிரி தான் இருக்கணும். யோபு மாதிரி தான் இருக்கணும். உங்க வாயிலிருந்து எப்போ என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னு சொன்ன ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனது பின்பும் நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த மாதிரி ஃபெய்த்தா பேசுகிற சிலரை கர்த்தர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனே, இது உனக்கு போராட்ட காலம். மகளே, இது உனக்கு போராட்ட காலம். ஆனா உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, நீங்க அறிக்கை செய்ய, நீங்க பேச அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். லாதானா மரஹதலா லபரதோல ஹரதனமா. Thank you Jesus. Thank you Jesus. பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தை பேசாதீங்க. உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. நீங்க வேவு பார்க்க போன அந்த 8 பேர் மாதிரி கிடையாது, அந்த 10 பேர் மாதிரி கிடையாது. நீங்க ஜோஷுவாவும் காலேப் மாதிரி இருக்கணும். நீங்க ஜோஷுவா காலேப், உங்க வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை தான் வரணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த மலை நாட்டை நாம் சுதந்தரிப்போம் என்று தான் வரணும். கர்த்தர் அந்த 10 பேர் இல்ல, உங்க 2 பேர் யோசுவா காலேப்பினுடைய அந்த ஆவி உள்ளவர்களை கர்த்தர் தனியாய் பிரித்தெடுக்கிறார். சொல்லுங்க, என் பிள்ளையை நீர் வாழ வைக்க போகிறதற்காக நன்றி, என் குடும்பத்தை நீ வாழ வைக்க போகிறதற்காக நன்றி, என்ன வாழ வைக்க போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். வாலிப தம்பி தங்கச்சி, நீ சத்தமா ஏசப்பாட்ட பேசு. பிசாசுவான் வாயில நெகட்டிவான வார்த்தைகளை பேச சொல்லிட்டே இருப்பான், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பான். இல்ல தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அறிக்கை செய்ய இப்பொழுது உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருது, கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வருது. லீரா அனாமா ரஹதா லோதாரமா ரஹதாரமா லீதாரானமா ரடரலத ரஹதாரலரமா. ஜீசஸ் ஜீசஸ், கிருபை இயேசுவே. இப்போ அந்த விசுவாசமான வார்த்தை சொல்லப்படும் போதே தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அற்பமான என் ஆரம்பத்தை
சம்பூரணமாய் மாற்றுவே. நாம் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்வே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவே. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்வே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யாகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யாகபோ தொடங்கினதே. கைகளை மேல தட்டி எல் ஷடாய் தெய்வமே சொல்லுவோம். யெகோவா கைகளை மேல தட்டி எல் ஷடாய் இயேசுவே. அப்பா அப்பா எழுப்புங்கப்பா, 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 எழுப்புங்கப்பா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை வேகமே. தள்ளாடினான் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எந்த குறைவெல்லாம் நிறைவாய் வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷி. கைகளை மேல தட்டி எல் ஷடாய் எல்லாரும் பாடுவோம். கிருபை அக்கினியினால் பதில் கொடுக்கும் தெய்வமே. ஓ ஹalleluya எல் ஷடாய் ஜீசஸ் 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 ஜீசஸ். ராதாரம் கரத்தன ரமதன ரோதன் லபதரலர. கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப எல் ஷடாய் தெய்வமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா தெய்வமே என்னை பேரு சொல்லுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்ப யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்ப யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே. அக்கினி 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 சுட்டரிக்கிற அக்கினி. ஜீசஸ் ஜீசஸ். அப்பா 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 இயேசுவே. நான் உணரணும், நான் உணரணும், நான் ஃபீல் பண்ணணும். உங்க வல்லமே நான் உணரணும், உங்க வல்லமே உணரணும். சொல்லிக்கொண்டே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக. கைகளை தட்டி முழு பலத்தோடு கையை தட்டி மேல கையை தட்டி என்னுடைய பலன் இருக்கிற வரைக்கும் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. என்னை அலங்கரிக்கிற காலம், என்னை அலங்கரிக்கிற காலம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான்.
பொய் சொல்லிட. ஆமாப்பா 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 ஆமாப்பா. பொய் சொல்லி ஐயரே ஐயரே ஐயரே. நீ செய்வதை நன்றியப்பா நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போராட்டமான காலத்துல, கர்த்தர் மறைஞ்சிருக்கிற காலத்துல, அந்த அந்த மாதிரி ஒரு 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 வனாந்தரமான ஒரு பாதையில ஏசப்பா அவங்கள நடத்தும் போது உங்க வாயிலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னார்? ஃபெய்த். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்தும் போது 20 லட்சம் பேர்ல இந்த 2 பேரும் போய் மற்றவங்க யாரும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 20 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே வனாந்தரத்துல செத்து மடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வனாந்தரத்துல நடத்தும் போது என்ன வார்த்தையை பேசல? சொல்லுங்க பிரதர். கர்த்தர் நடத்துகிற இந்த பாதையில நீங்க நெகட்டிவா பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. ஒன்னும் யோசிக்க வேண்டாம். இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிற்கிற சாட்சிகள் 1-2 இல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சி, திரளான சாட்சி. இவ்வளவு சாட்சி உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஒரு வனாந்தரமான பாதையில கர்த்தர் நடத்தும் போது உங்க வாயிலிருந்து மட்டும் என்ன வார்த்தை வரணும்னா, செய்வாரு பாஸ்டர் ஆண்டவர், நடத்துவார் பாஸ்டர் ஆண்டவர், விடுவிப்பார் பாஸ்டர் ஆண்டவர், உயர்த்துவார் பாஸ்டர் ஆண்டவர், ஆண்டவரால முடியும் பாஸ்டர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன் தாண்டுவேன் தாண்டுவேன். ஃபெய்த்ஃபுல் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2 இரண்டாவதாக இந்த ஒரு பீரியட் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு இந்த காலத்துக்குள்ள அலங்கரிக்கிற காலத்திற்கு முன்பாக இந்த போராட்ட காலத்துல நடத்தும் போது கர்த்தர் யோபுனிடத்துல என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிற. இன்னொரு கூட விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இந்த வசனம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த யோபு இந்த போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது தனக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் எதை குறித்து என்னை பரியாசம் பண்றாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் எதையும் யோசிக்க மாட்டேன், அதற்கு பதிலாய் நான் பிரார்த்திப்பேன், நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் கொண்டு போகும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த போராட்டமான அந்த சூழ்நிலையை குறித்து யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பேசக்கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது. நம்பர் 2 இரண்டாவது, அதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிந்திக்கவே கூடாது. நீங்க போகிற பாதையை குறித்து நீங்க சிந்திக்கவே வேண்டாம், நீங்க அதுக்கு விளக்கம் தேட வேண்டாம், நீங்க அதனுடைய காரியத்தை கூகுளில் போய் சர்ச் பண்ண வேண்டாம். இது இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இது எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு. நோ நோ நோ, நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. ஆராய்ச்சி பண்ணுகிற வேலை நமக்கு அல்ல. போராட்டமான காலத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை போகும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது.
நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் ஆராய வேண்டிய தேவை. நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா சோர்ந்து போவீங்க. நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க. நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் தெரியும். நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த யோசனை உங்களை எவ்வளவு டவுனா வேணாலும் கொண்டு போகும். அதற்கு மாறாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்டமான காலம். ஆனா இந்த போராட்டமான காலத்துல அதான் நான் அடிக்கடி சொல்ல, ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். நீ யோசிக்கிறத நிறுத்து மகளே. ஏன் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, ஏன் என் மகனுக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி வந்துடுச்சு? கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் திங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணு. கர்த்தர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தையும் 45ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, இது உங்களுக்கு போராட்டமான காலம். ஆனா இந்த போராட்டமான காலத்துல யோபு எடுத்த மூணாவது பெரிய அவன் எடுத்த மூணாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, கொன்று போட்டாலும் ஆண்டவரை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விடவே மாட்டேன். போராட்ட காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டிய மூணாவது தீர்மானம், நான் ஏசப்பாவை நான் விட போவது. ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னொரு வழியை நான் தேட மாட்டேன், இன்னொரு கடவுளை கூட நான் தேட மாட்டேன், இன்னொரு மனுஷனை நான் தேட மாட்டேன். இன்னொரு வே எனக்கு இல்லை, நோ வே. எனக்கு கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் வழி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் இன்னைக்கு இந்த 2வது நாள் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை 2 மடங்கு நான் உன்னை அலங்கரிக்க போறேன். கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறேன். ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. அடுத்து இன்னொரு கிஃப்டை கொடுத்து ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாரு. இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறார். சிலருக்கு திருமணத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு வேலைகளை கொடுத்து ஆண்டவரை அலங்கரிக்க போறாரு. சிலருக்கு இந்த கடன்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு அலங்கரிக்க போறாரு. சிலருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரப்போகுது. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. சாணியில சாக்கடையில கிடக்கிற சிலர் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ண போறாருன்னா அவர்களை அலங்கரிக்க போறாரு. அம்மே, உங்க அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்க போறாங்க. உங்க அலங்காரத்தை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. உங்க வம்சத்திலே எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரை விட நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உங்களை நல்லா வைக்க போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் வர பண்ண போறாரு. ஆமென். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காலத்துல கொண்டு போற, இது உனக்கு போராட்ட காலம். ஆனா இந்த போராட்ட காலத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு நம்பர் 1, ஃபர்ஸ்ட், நான் அவிசுவாசமான வார்த்தையை பேச மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் எந்த காரியத்தையும் நான் திங்க் பண்ண மாட்டேன், நான் யோசிக்க மாட்டேன். நம்பர் 3, மூன்றாவது, நான் ஆண்டவரை விடவே மாட்டேன். ஸோ இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒன்று மறைஞ்சிருக்கிறார், இன்னொன்று பிசாசனுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார், இன்னொன்று சோதிக்கிறார். இது எப்பதான் நடக்குது? இந்த போராட்ட காலத்துல நடக்குது. ஆனா இது அத்தனையும் நமக்கு தான் மறைஞ்சிருக்குது. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்குற வார்த்தையா இருக்கு. ஆன்சர் தெரியும். நான் நம்புறேன், நான் போகும் பாதைகளை அறிந்திருக்கிற அவர். எத்தனை பேர் எளிமை நிற்கிறீங்க?
நான் ஒரு பெரிய ஃபெய்த்தோட இந்த 4வது நாள் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த 4வது நாள் ஒரு பெரிய விசுவாசத்தோட நின்றுட்டு இருக்கிறேன். என்ன அலங்கரிச்ச தேவன் உங்களை அலங்கரிக்க வல்ல. எழுமினில்லுங்க, சத்தத்தை உயர்த்து. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்துல உங்களால முடிஞ்சா எங்களோட சேர்ந்து கலந்து கொண்டு ரதல ரமதனஹர லோதர ஹதன மௌர ஹதல ரியாகதர லபோடரா ரோதன மௌர ஹதல ரதர. பின்னாடி இருக்கிற யாராவது ஒருத்தர் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாரானால், பாஸ்டர் நீங்க சொல்றது எஸ் கரெக்ட் பாஸ்டர், ஆண்டவர் என்னமோ ஒரு போராட்டமான ஒரு காலத்துல என்ன கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சில வருஷமாவே இந்த டிராவல் தான் எனக்கு இருக்குது. நான் ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கடந்து போறேன். எதுவுமே எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு எதிரா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு. இல்ல எனக்காக ஜெபிக்கணும்ன்றவங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து கூட நீங்க நிக்கலாம். இந்த பக்கத்துல கூட இடம் இருக்குது. ஆன்லைன்ல இருக்கிறவங்க அப்படியே ஜெபத்தோட கலந்து கொண்டு கைகளை அப்படியே உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே 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 நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். உன்னை அலங்கரிக்கிறவர், உங்களை அலங்கரிக்கிற தேவன், உங்களை சீர்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். இந்த 100 நாளைக்குள்ள அஸ்திபாரங்களை சீர்படுத்துவார். இந்த 100 நாளைக்குள்ள என்ன சீர்படுத்துவார். இந்த 100 நாளைக்குள்ள என்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவர் சீர்படுத்துகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோட ரொம்ப தீர்க்க தரிசனமா இந்த 4th டே பேசியிருக்கிறார். ஸோ இவன் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். இந்த வார்த்தையை நீங்க அற்பமா நீங்க நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை சீரியஸ்னஸ் இல்லாம நீங்க எடுக்காதீங்க. இந்த வார்த்தை ட்ரூ, இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மை, 100% உண்மை. நீங்க ஸ்கிப் பண்ணி விடாதீங்க, நீங்க தள்ளி விடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. யோபுவை அலங்கரித்த கர்த்தர், யோசேப்பை அலங்கரிக்கிற கர்த்தர், தாவீதை அலங்கரிக்கிற கர்த்தர், என்னையும் அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அது உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். ஆமேன் ஆமேன். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 காரியத்தை நீங்க ரொம்ப இன்னையிலிருந்து சொல்லுங்க. இந்த 100 டேஸ் நீங்க சொல்லணும். ஒண்ணு, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னு சொன்னா விசுவாசமான வார்த்தை தான். நீங்க பேசிட்டே இருங்க, நீங்க பேசிட்டே இருங்க. ஃபெய்த்தான வார்த்தையை நீங்க பேசிட்டே இருங்க. சத்துரு உங்களுக்குள்ள நெகட்டிவ் விதைக்க விதைக்க நீங்க ஆப்போசிட்டா சொல்லிட்டே இருங்க. இல்லப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். நம்பர் 2, இரண்டாவதாக ஸ்டாப் திங்க் பண்றத ஆராய்ஞ்சு பார்க்கவே கூடாது. கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு நடத்துறத நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சரும் கிடைக்காது, ஆன்சரும் கிடைக்காது. யாராவது சொல்லி அங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க, இதை பண்ண அதை பண்ணுங்கன்னா அதுக்கு முடிவே இருக்காது. அது எல்லாரும் பயப்படுத்துவாங்க. கூகுள் உங்களை பயப்படுத்தும். நீங்க பார்க்குற அந்த எந்த சோசியல் மீடியாவும் உங்களை பயப்படுத்தும். உங்க பிரச்சனையை மட்டும் சோசியல் மீடியாட்ட நீங்க சொல்லி பாருங்க. உங்க பிரச்சனையை அத்தனையும் டைப் பண்ணி கூகுள்ல போட்டு பாருங்களேன். அந்த கூகுள் அடுத்த வார்த்தை என்ன சொல்லும் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லும். ஹலோ, அப்படித்தானே சொல்லும். இத்தனை பிரச்சனையா இல்லைன்னா என்ன சொல்லணும்? பேசாம நீ போய் செத்துருன்னு சொல்லும். இப்படி இந்த இவ்வளோ பிரச்சனையோட அது அவ்வளோதான். அந்த கூகுள் அவ்வளோதான் அறிவு, அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. நீ நினைக்காத, நீ யோசிக்காத, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்.
ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். என்ன வந்தாலும், சாவே வந்தாலும், செத்தாலும், அவர் என்னை கொன்றே போட்டாலும், இந்த வியாதியில கர்த்தர் என்ன சாகடிச்சாலும், இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்பு வச்சாலும், தப்பு வியாமற் போனாலும், அவரை விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன், ஏசப்பாவை விட மாட்டேன். Thank you Jesus. பாடலாம் சேர்ந்து என்ன சீர்படுத்துகிற தேவன். இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கும் போது நீங்க எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி இந்த வார்த்தையை நிறைவு இந்த நாளை நிறைவு செய்ய போறோம். நாளைக்கு காலையில் திரும்பவும் 10 மணிக்கு நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர். அதே போல சாயந்தரம் மறுபடிக்கும் இந்த 5வது நாள் கூட்டம் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசிட்டே இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே மறைந்து போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். ஓ ஹalleluya. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசுவே அனைத்தையும் சீர்படுத்துகிறது. உன்னை அலங்கரிப்பே, உன்னை என்னை பலப்படுத்தி சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு, இயேசப்பான்னு கூப்பிட்டு, முழு பலத்தோட கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ் பிரதர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி லதானா மர ஹதர். இன்றைக்கு சொன்ன அந்த நல் வார்த்தைகள் எங்க தலையின் மேல நிறைவேறணும். ஜெபம் அப்பான்னு கூப்பிட கூப்பிட. பிரதர் யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டு இயேசுவே நன்றி 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 சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை. ஓ நன்றி ஆண்டவரே நன்றி. அப்பா 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 அந்த மகிமை, அந்த மகிமை இன்னைக்கு சொன்னது மாதிரி அந்த அலங்காரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாகப்பா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பறித்தவர் தந்திட்ட காயங்கள் இயேசுவே கிருபையாய் இறங்குவீராக. மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்ன அவர் சீர்படுத்துவா, என்னை அவர் ஸ்திரப்படுத்துவா. நன்றி அப்பா நன்றி இயேசுவே. நல்லவரப்பா நல்லவரப்பா. தகப்பனே இந்த 4வது நாள் நீங்க எங்க மத்தியிலே வந்ததற்காக நன்றி. நீங்க எங்க மத்தியிலே வந்து எங்க மத்தியிலே அசைவாடி எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து
நான் உன்னை அலங்கரிப்பேன், ரெண்டத்தனையா அலங்கரிப்பேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. இந்த 4வது நாள் திருச்சபையிலையும் ஆன்லைன்லையும் எத்தனை பிள்ளைங்கெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய மகிமை அப்படியே உட்காரட்டும் ஆண்டவர். நீங்க வார்த்தையை பேச 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 அது கண்மலையை பிளக்கணும், அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணணும். உங்க வார்த்தை வர வர மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவர். நன்றி. எங்க பிள்ளைகள் வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த 2 பக்கமும் கூடையில போடப்பட்டிருக்கிற இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் அப்பா கேளுங்கப்பா. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட்டை பாருங்க ஆண்டவரே. வாட்ஸ்அப் மூலமா அனுப்புற பிரேயர் ரிக்வெஸ்ட்டை பாருங்க ஆண்டவரே. சாட்சி எழும்பணும், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே தடையே வரக்கூடாது, தடையே வரக்கூடாது. அப்படியே 100 days அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சு ஒரு புது வருஷத்துக்குள்ள உங்க வருகை தாமதிக்கும்னா நாங்க காலெடுத்து எடுத்து வைக்கணும். பெரிய இரக்கம் பாராட்டுகிறார். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்துல பின்னாடி இருந்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.